கழுதைக்கு தீனி போடண்டி. தீனி எல்லாம் போட முடியாதுடி, கொண்டு போய் தீவுல வேணா போடுறேன். என்னடி இப்படி சொல்ற? காலையில இது மூஞ்சில முழிச்சா யோகம் வரும்னு நினைச்சேன். இப்ப வரைக்கும் சோகம் மட்டும்தான் வருது. எல்லாம் என் தம்பிய உதைக்கணும். சரி, விக்க வேண்டியதானே? அதுக்குதான் பக்கத்தூர்ல இருந்து ஒரு வியாபாரிய வர சொல்லியிருக்கேன்டா. என்ன ரேட்டுக்கு விக்க போற? 5000 ரூபாய்க்கு விக்கலாமா? வாங்க மாட்டாங்கடி, 2000 ரூபாய் வித்தா போதும். சரி. எங்கம்மா கழுத? இதோ நிக்குது பாருங்க. என்னம்மா நிக்குதுன்னு சொன்னீங்க, படுத்து கிடக்கு. இவன் கழுத வாங்க வந்தானா இல்ல காமெடி பண்ண வந்தானா? கழுதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதால எங்களுக்கு தாங்க பிரச்சனை. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. எவ்வளவுமா எதிர்பார்க்கறீங்க? 7 கோடி எதிர்பார்க்கறான். இத நான் எதிர்பார்க்கலையே. முதல்ல இங்க பாருங்க, 2000 ரூபாயில முடிச்சுக்கலாம். 5000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு பார்த்தா 2000 ரூபாயில முடிஞ்சு போச்சு. கழுதைய பார்த்தோன்னே யோகம் அடிச்சு போச்சு. போ. என்ன யோசிக்கிறீங்க? 2000 ரூபாய் கொடுக்க முடியாதுமா. அப்ப கழுதைய பார்த்துட்டு மட்டும் போங்க. 3000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப கழுதைய கூட்டிட்டு போங்க. குந்தானிக்கு கொண்டாட்டம் தான் போ. ஏண்டி அறிவு கேட்டவள, 2000 ரூபாய் கழுதைய 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டி, சீக்கிரம் போய் வாங்கு. திருப்பி தருவானா? மேல 1000 ரூபாய் போட்டு கொடு, திருப்பி தந்துருவான். சரிடா. ஏவாரி, வாமா. என் கழுதைய திருப்பி கொடுங்க. எதுக்குமா? அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. இந்தாங்க 4000 புடிங்க. மேல 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. என்னங்க திரும்ப வந்திருக்கீங்க? இந்தாம்மா 5000 ரூபாய், நானே அந்த கழுதையை புடிச்சுக்கிறேன். பாத்தியாடி, கழுத வந்தப்பறம் உனக்கு ராசி வருது. ஆனா கழுத போனாதானே காசு வருது. அடியே, அவன் 5000 கொடுத்து வாங்கிட்டு போறான். இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. ஏமாத்த பாக்குறாண்டி. என்னடி சொல்ற? 6000 ரூபாய்க்கு என் கழுதையை என்ன ஓட்டிட்டு போறாங்க. சொலையா 7000 தரமா? ஏதோ வில்லங்க இருக்குடி. 8000ங்க. 9000மா? ஏதோ பெரிய ரகசியம் இருக்குடி. 10000ங்க. 11000மா? 30. 31. 50. 51. 1 லட்சம். 1,01,000மா? 10 லட்சம். 11 லட்சம். 98 லட்சம். இவன் யாரியா புதுசா வரான்? அந்த கழுதை எவ்வளோமா? வீடு கொலையெல்லாம் வித்துட்டேன். 99 லட்சம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் மீட்டு போடுவேன். ரவுண்டா 1 கோடி கொடுத்துறேம்மா. சரிங்க சார். அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கம்மா. அக்கௌண்ட்ல போட்டோமா? எதுக்கு சார் ஒத்த கழுதைய 1 கோடி கொடுத்து வாங்குறீங்க? என்னெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. சரிங்க சார், பாத்து போங்க. என்ன பெருசாலி பெட்டியை தூக்கிட்டு வருது? ஏமா, என் அப்பன் தாத்தன் பாட்டன் மொத்த சொத்தையும் வித்து எடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியா 99 லட்சம். யோ, 1 கோடிக்கு வித்தாச்சு, கிளம்பு. ஏண்டா ஷாக் ஆகுற? உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு 100 கழுதை பண்ண வைக்கலாம். என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட? இந்த கழுதை தானே நமக்கு டெய்லி சம்பாதிச்சு கொடுத்தது. அது எங்கடா சம்பாதிச்சு கொடுத்தது? உங்க பணத்தை நீங்க தானடா திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, என் ராசி போச்சு. காசு தப்பிச்சுது போடா. என்ன கழுதை திரும்ப வருது? அது கழுதல்லடி, உன் தம்பி. தம்பியா? ஐயோ, இந்த 6 மாசத்துல குடும்பத்தையே மறந்துட்டேன். என்னக்கா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கம்பா. காலேஜ் லீவ் விட்டாங்களா? ஆமாக்கா. சரி, போய் சாப்பிடு. சரிக்கா. அக்கா, ஏன்டா கத்துற? இங்க இருந்த குதிரை எங்க? குதிரையா? அது கழுதடா, வித்தாச்சு. வித்தாச்சா? ஐயோ, நான் வேற குதிரைக்கு கழுத வேஷம் போட்டு வச்சிருந்தேனே. எதுக்குடா குதிரைக்கு கழுத வேஷம் போட்ட? அப்பதான் குதிரைய யாருமே தில்ல மாட்டாங்க. அட கட்டையில போறவனே, அது குதிரையாவே இருந்திருக்கலாம். ஏண்டி, கழுத வேஷம் போட்ட குதிரைய 1 கோடி வித்திருக்கு. அப்ப உண்மையா கழுத வாங்கி வளர்த்தா? போதுண்டி, அத கழுத வளர்க்குறவங்கள்ட்டே போய் கேளு. 4 ஆட்டை வாங்கி வச்சு பொழைச்சிக்கிறேன்.